Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட டெலிகிராம்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கம்யூனிட்டி வந்து உடனே ஃபில் ஆயிடுது. அதனால டெலிகிராம் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து உள்ள வந்துக்கலாம். நிறைய எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அரியர் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அரியருக்கும் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்போம். சரியா? உங்களுக்கு என்ன பேப்பரோட வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னாலும் நாம உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த அரியர் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்குது ஆர்ட் செமஸ்டர் நமக்கு நடந்துருக்கு. நல்லா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது பேப்பர் வேல்யூவேஷன் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டாஃபோட மனநிலையில இருந்து நம்ம என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சரியா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கா சார் அப்படிங்கறத இந்த வீடியோ நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுவீங்க. என்ன அப்படின்னா இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்குது வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா ஆர்ட் செமஸ்டர் நமக்கு நடந்துட்டு இருக்கு. சரியா? அப்ப ஆர்ட் செமஸ்டர்ல அரியர் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா அதாவது உங்க ஸ்டூடெண்டோட நேமும் தெரிய போறது இல்ல, இது அரியர் பேப்பரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரிய போறது கிடையாது. இப்ப கரண்ட்ல ஆர்ட் செமஸ்டர் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆர்ட் செமஸ்டர் இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு தேர்ட் செமஸ்டர் நீங்க எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நீங்க அரியர் வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லா ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட பேப்பரும் சேர்த்து தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வேல்யூவேஷன் பண்றதுக்கு போகும். அப்ப ஆர்ட் செமஸ்டர் நடந்துட்டு இருக்கப்ப ஆர்ட் செமஸ்டரோட அரியரை நீங்க எழுதுனீங்க அப்படின்னா திருத்துற ஸ்டாஃப்க்கு எதுவுமே தெரியாது. என்ன அப்படின்னா அவங்க ஒரு நல்ல மனநிலையில திருத்துவாங்க. ஓகேப்பா, இவன் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்துருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மனநிலையில திருத்துவாங்க. சரியா? அவங்களுக்கு உங்களை பத்தி எந்தவித சைக்காலஜிக்கலா எந்த ஒரு விஷயமும் தெரியாது. நல்லா படிப்பியா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஆனா நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இப்ப ஆர்ட் செமஸ்டர் நடந்துருக்கு. ஆனா நம்ம ஈவன் செமஸ்டரோட அரியரையும் இப்ப எழுதலாம். சரியா? இப்ப செகண்ட் செமஸ்டர் அரியர் எழுதுறீங்க இல்ல ஃபோர்த் செமஸ்டரோட அரியர் எழுத போறீங்க அப்படின்னா அப்ப இப்ப கரெக்ட்ல ஆர்ட் செமஸ்டர் தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஈவன் செமஸ்டர் பேப்பரையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவோம்னா வேல்யூவேஷன் போகும். அப்ப ஈவன் செமஸ்டர் திருத்தமும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓகே இது அரியர் பேப்பர் போல அப்படின்னு சொல்லி பேப்பர் திருத்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம் அரியர் பேப்பர் தான் அப்படின்ட்டு. சரியா? அப்ப அரியர் பேப்பர்னு சொன்னாவே அரியர் வச்சவங்க எல்லாருமே ஒழுங்கா படிக்க மாட்டாங்க போல அப்படிங்கிற மனநிலையில தான் அவங்க பேப்பரை எடுப்பாங்க. சரியா? ஓகே, அவங்க எந்த மனநிலையில வேணா பேப்பர் எடுக்கட்டும். ஆனா இந்த ஸ்டூடெண்ட் தான் இவரு, இந்த ஸ்டூடெண்ட் தான் இது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்ப நம்மளோட பேப்பர் தான் அவங்க கிட்ட பேச போகுது. நம்ம 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுறோம். அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் அவங்க 10 நிமிஷத்துக்கு வேல்யூவேட் பண்ணி முடிக்க போறாங்க. சரியா? அப்ப எந்த மாதிரி நம்ம ஷோ பண்றோம், எந்த மாதிரி என்னை நான் காட்டிக்கிறேன் பேப்பர்ல, அந்த பேப்பர் வந்து அவங்க கிட்ட பேசணும். எனக்கு எப்படியாவது இந்த கொஸ்டின் நான் நல்லா தான் எழுதிருக்கேன், மார்க்கை போட்டிருக்கேன்னு சொல்லி பேசணும். அதனாலதான் அரியர் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்சிமம் அது பார்ட் ஏவா இருக்கட்டும் இல்ல வந்து பார்ட் பியா இருக்கட்டும் இல்ல பார்ட் சியா இருக்கட்டும். சரியா? எந்த பார்ட்ல நீங்க அரியர் எந்த பார்ட்ல நீங்க எழுதினாலும் தயவு செய்து சொல்றேன் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு வந்துடும். பேப்பர் திருத்தவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். ஓகேப்பா, இவன் அரியர் எழுதினாலும் நல்லா படிச்சிருக்கான் போல பையன், அதனால ஏதோ ஒரு காரணத்தினாலதான் போன செமஸ்டர் ஒழுங்கா எழுதல போல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க் வந்து விழுந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேப்பர் வேல்யூவேஷன் சொல்லும் போது உள்ள டிக் போறதே கிடையாது. உள்ள ரீட் பண்றாங்க, வெளியே கொஸ்டினுக்கு மார்க் போறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. சரியா? அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேஜ்ல உங்களை என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் குறைக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு என்னாச்சு பார்த்தா குறைக்கிறதுக்கு வழியே இருக்காது. அப்ப நல்லா நீங்க ஒரு விஷயம் இதை தெரிஞ்சுக்கணும். சரியா? பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எந்த பேப்பர் நீங்க எடுத்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 யூனிட், சரியா, ஒரு 2 யூனிட் நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லபடியா நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற 3 யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டு நீங்க பாருங்க. கண்டிப்பா இந்த பிளானை நீங்க கையில வச்சுட்டீங்க அப்படின்னாவே மேக்சிமம் நீங்க அரியர் இல்லாம கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தயவு செய்து சொல்றேன், திரும்ப நிறைய அரியர் இருந்துச்சு அப்படின்னா இப்ப ஆர்ட் செமஸ்டர் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஆர்ட் செமஸ்டர் பேப்பருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஈவன் செமஸ்டர் பேப்பர் கூட அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். சரியா? அப்போ ஆர்ட் செமஸ்டர் பேப்பருக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அப்பதான் நீங்க கிளியர் பண்ண முடியும். அடுத்து ஃபோர்த் செமஸ்டர் நடக்கும்போது ஈவன் செமஸ்டர் அரியர் வச்சிருப்பீங்கல்ல,
அந்த அரியரை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். சரியா? அதனால இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, பின்னாடி நடந்துட்டு இருக்கு. அதனால தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் காத்துட்டே இருக்கு. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பேப்பரோட வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.